வண்டி வாங்கும் போது பாத்தீங்கன்னா வண்டிக்கு ரோட் டாக்ஸ்ன்னு சாலை வரின்னு வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் நீ ஏன்டா இந்த ரோட யூஸ் பண்ணுன்ட்டு ஒரு NHAI டாக்ஸ்ன்னு ஒண்ணு வாங்குறீங்க. எத்தனை டாக்ஸ் தான் சார் வண்டி கட்டுறது? சரி சாலை வரி வாங்குற, சாலை எங்க அப்படின்ட்டு சீமான் கேக்குறாரு, நச்சுன்னு கேக்குறாரு. எந்த சாலை இல்லைன்னு அவர் கேட்க சொல்லுங்க. அதாவது நான் தெளிவா விளக்குறேன். இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு ஒண்ணு கட்டுறது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சாலையை போடுறதுக்கு, லேம்ப் போஸ்ட போடுறதுக்கு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி உருவாக்குறதுக்கு. எங்க வீட்டு பக்கத்துல சந்துல ரோடு இல்லைன்னா அதுக்கு பொறுப்பு வந்து கார்பரேஷன். அவங்க கிட்ட போய் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வாங்குறீங்களா, ஏன் ரோடு வரல நீங்க கேட்கணும்னா ஒரு நல்ல கேள்வி. ஸ்டேட் ஹைவே தான் ஸ்டேட் கவர்மெண்ட் போடும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ஹைவே போறதுக்கான வருமானம் தான் ரோட் டாக்ஸ். நீங்க வண்டி வாங்கும்போது, கார் வாங்கும்போது அதுக்கு வரி கட்டுறீங்க. அந்த வரியை பயன்படுத்தி அவங்க சாலையை போடுறாங்க. அப்புறம் என்னத்துக்கு அடிஷனலா டோல்ன்றதையும் ஒண்ணு வாங்குறாங்க. இப்போ டோல்கேட்ன்றது நேஷனல் ஹைவே, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய ரோடு. அவங்க எந்த வரி நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க ரோடு போடுறதுக்கு? மீண்டும் அதே ஜிஎஸ்டி கொடுக்கறது இல்லையா சார்? சார் ஜிஎஸ்டின்றது இந்த ஷர்ட் எனக்கு ஷர்ட்டா வர்றதுக்கு கவர்மெண்டோட பங்களிப்பு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட பங்களிப்பு, சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்பு இருக்கு. இதுவே ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில நடந்தா ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான பங்களிப்பு இருக்கு. அந்த பங்களிப்புக்காக அவங்களுக்கு நிதி தேவை. அந்த நிதியை பெறுவதற்காக ஜிஎஸ்டி வாங்குறாங்க.